Dear students, இந்த வீடியோவில் இன்டர்மீடியட் லெவல் ஃபவுண்டேஷன் லெவல் லா பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லா பேப்பரில் பர்டிகுலராக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதிலிருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், பர்டிகுலராக fill in the blanks அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான பேஜ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு fill in the blanks. அதில் கொஷின் நம்பர் 1, proposal is otherwise called as dash. According to Indian Contract Act 1872, for forming a contract, there are certain essential elements. அந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸில் முக்கியமான எலிமெண்ட் ஆஃபர். செக்ஷன் 2A ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆஃபருக்கு டிஃபைன் பண்ணுது. தட் இஸ் தேர் மஸ்ட் பி 2 parties. ஒரு பார்ட்டி அவருடைய பிஸ்னஸ் வில்லிங்னஸ்ஸை இன்னொரு பார்ட்டிக்கு கன்வே பண்ணணும், ப்ரொபோசல் பண்ணணும், ஆஃபர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ப்ரொபோசல். அதுக்கு இன்னொரு பேர் ஆஃபர். ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆஃபர். தட் இஸ் ப்ரொபோசல் ஆர் ஆஃபர், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போது கொஷின் நம்பர் 2க்கு வரும். திஸ் இஸ் டீல்ஸ் வித் கொஷின் படிக்கிறேன். Uncommunicated offer cannot result in a dash or dash. அதே கான்ட்ராக்ட் ஆக்டில் ஆஃபர் shall be communicated to the offeree, then only the agreement creates. So ஆஃபரார் அவருடைய ஆஃபரை ஆஃபரிக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறமா அந்த ஆஃபரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லை ரிஜெக்ட் பண்ணாரான்னு பார்க்கணும். அந்த ப்ரொபோசல் ஆஃபர் கிவன் பை த ப்ரொபோசர், இஃப் இட் இஸ் அக்செப்டட் பை த ஆஃபரி இட் பிகம்ஸ் ப்ராமிஸ். அப்படின்னா ஆஃபர் ஷல் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. இவர் ஆஃபர் கொடுத்துருக்காரு, பட் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபர்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட்டும் உருவாகாது, கான்ட்ராக்டும் உருவாகாது. பர்டிகுலராக சொல்லும்போது அக்செப்டன்ஸ் கிடைக்காது. அந்த அக்செப்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் ப்ராமிஸ். தட் இஸ் when ஆஃபர் கொடுக்குறோம், ஆஃபரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா then becomes agreement. அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் அக்செப்டன்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் ப்ராமிஸ். ஸோ uncommunicated offer cannot result in a acceptance or promise. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3, agreements of wages are dash. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சில பர்டிகுலர் கான்ட்ராக்ட்ஸ் வாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் செல்லாது. அதில் ஒன்று தான் செக்ஷன் 30 பிரகாரம் வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வேஜர்ன்னு சொல்லுவோம். இந்த வேஜர் அக்ரிமெண்ட்ஸ் இஸ் ரிலேட்டிங் வித் கேம்பிளிங் in respect of money. பணத்தை வச்சு சூதாடுறதுக்கு பேர் தான் வேஜரிங் அக்ரிமெண்ட். ஆக்சுவலி இட் இஸ் வாய்டு. ஏன்னா இது கம்ஸ் அண்டர் த லிஸ்ட் ஆஃப் வாய்டு அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆன்சருக்கு வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 4th, consideration is of 3 types.
நெக்ஸ்ட்டு எசென்சியல் எலிமெண்ட்டில் வர்றதுக்கூடியது கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா சம்திங் இன் ரிட்டன். அதில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் பார்க்கும்போது 3 types ஆஃப் கன்சிடரேஷன்: பாஸ்ட் கன்சிடரேஷன், present consideration, future consideration. Therefore, in the question answer, consideration of 3 types, 3 dash கொடுத்திருக்காங்க. ஒன்று பாஸ்ட், இன்னொன்று present, மூணாவது வந்து future. That's all. Next, question number 5. The person in respect of whose default the guarantee is given is called dash. இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு அவருடைய டெட்டுக்காக கேரண்டி கொடுக்கறது. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். அங்கே ஒருத்தர் வந்து ஏ இருக்கிறாரு, அவர் பிக்கு வந்து கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாரு. சி வந்து பிக்கு வந்து ஷூரிட்டியாக இருக்கிறார். சப்போஸ் பி கொடுக்கலன்னா அவருக்கு இவர் கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிறார். இதுக்கு பேர் தான் இந்த அக்ரிமெண்ட், தட் இஸ் கேரண்டி அக்ரிமெண்ட். அங்கே யார் கூட்ஸ் அல்லது பணம் கொடுக்குறாரோ அவர் ஒரு பார்ட்டி. நெக்ஸ்ட் யார் கேரண்டியாக ஷூரிட்டியாக நிற்கிறாங்களோ அவங்க ரெண்டாவது பார்ட்டி. யாருக்கு இந்த பணம் கொடுக்கப்படுதோ அல்லது கூட்ஸ் கிரெடிட் சேல்ஸில் பண்ணப்படுதோ அவர் இன்னொரு பார்ட்டி. இந்த கொஷினில் யாருக்கு அந்த கடன் கொடுக்கப்படுதோ அவருக்கு பேர் வந்து பிரின்சிபல் டெட்டார். தட் இஸ் டெட்டார்னு யூஸ் பண்ணுறோம். இங்கே பிரின்சிபல் டெட்டார். சப்போஸ் பிரின்சிபல் டெட்டாருக்கு அந்த கடனை கொடுக்கலன்னா தென் ஷூரிட்டி அதுக்கு பொறுப்பாக. அப்போ கடன் கொடுக்குற ஒரு பேர் கிரெடிட்டார். ஓகே, இந்த கொஷினுக்கு fill in the blank ஆன்சர் வந்து பிரின்சிபல் டெட்டார். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. The person delivering the goods is called டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கான்ட்ராக்ட்னு பார்க்கணும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், பெயில்மெண்ட். பெயில்மெண்ட்னு சொன்னால் கூட்ஸை ஒரு பர்சன் இருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபார் பர்டிகுலர் பர்பஸ்க்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்பஸ் திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிடணும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நாம் நம்முடைய மோட்டார் வெஹிக்கிளை ரிப்பேர் ஷாப் கொடுக்குறோம். அது ரிப்பேர் முடிஞ்ச உடனே அவங்க நமக்கு திருப்பி கொடுத்துடணும். அல்லது டெய்லர் ஷாப்புக்கு நம்ம கிளாத் கொடுக்குறோம், அது டிச்சிங் முடிஞ்ச உடனே அவங்க திருப்பி கொடுத்துடணும். இதுக்கு பேர் தான் பெயில்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இந்த கொஷினில் தி பர்சன் டெலிவரிங் த குட்ஸ் இஸ் கால்டு. அப்போ ரெண்டு பார்ட் இருக்காங்க. கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர், கூட்ஸ் வந்து வாங்குறவர். த பர்சன் ஹூ ட்ரான்ஸ்ஃபர் த குட்ஸ் அவருக்கு பேர் பெயிலர். அவர் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ அவருக்கு பேர் பெய்லி. இந்த கொஷினில் தி பர்சன் டெலிவரிங் த குட்ஸ் இஸ் கால்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இவருக்கு பேர் வந்து பெய்லார். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். நோ கன்சிடரேஷன் இஸ் நெசசரி டு கிரியேட். இது கான்ட்ராக்ட் ஆக்டில் வேரியஸ் எசென்சியல் எலிமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். கன்சிடரேஷன் இல்லைன்னு சொன்னால் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட். கோல்டன் ரூல்: நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட், ஆர் கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட். பட் ஸ்பெஷல் கேசஸாக அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் certain cases, even though there is no consideration in the contract is still valid one. அதை பற்றி தான் எக்ஸம்ஷன் டு த ரூல் ஆஃப் கன்சிடரேஷன் சொல்லுது.
அக்கார்டிங் டு செக்ஷன் 35 இதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு கிரியேட் ஏஜென்சி அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு செக்ஷன் 35 சொல்லிட்டேன். செக்ஷன் 25 கன்சிடரேஷன் ஏஜென்சி அக்ரிமெண்ட்க்கு நாட் நெசசரி. டு கிரியேட் ஏஜென்சி கான்ட்ராக்ட் அங்கே கன்சிடரேஷன் கம்பல்சரி கிடையாது. அப்போது கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட ஏஜென்சி கான்ட்ராக்ட் செல்லும். இட் இஸ் ஒன் ஆஃப் த exception to the rule of consideration. Therefore, in the given question, no consideration is necessary to create dash கொடுத்துருக்காங்க. அங்கே இன்னும் some other points கூட இருக்கு. Agreement in respect of love and affection, அங்கேயும் consideration தேவையில்லை. Agreement for consideration for voluntary services அல்லது பாஸ்ட் ஆக்டிவிட்டி அதுக்கும் தேவையில்லை. பட் இங்கே பாப்புலர் ஆன்சர் வந்து ஏஜென்சி அக்ரிமெண்ட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராட்டிஃபிகேஷன் மே பி டேஷ் ஆர் டேஷ் இன் தி காண்டக்ட் ஆஃப் த பர்சன் ஆன் whose behalf the act is done. இது எதை ரிலேட்டட் சொன்னால், இதுவும் ஏஜென்சி கிரியேட் பண்ணுறது. நிறைய மோட்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி இருக்குது. அதில் ஒரு மோடு வந்து ஏஜென்சி பை ராட்டிஃபிகேஷன். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன்ஸ் இருக்காங்க, ஏ பி. ஏ வந்து பிஏ ஏஜெண்டாக அப்பாயிண்ட் பண்ணலை. பட் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த ஏ, பி வந்து சில ஒர்க் பண்ணிடுறார் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏ. ஆஃப்டர் தட் ஏக்கு நாலேஜ் வந்த பிறகு அந்த பியோட ஆக்டிவிட்டீஸை ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த இடத்த ஏஜென்சி கிரியேட் ஆகுது. இந்த ஏஜென்சிக்கு பேர் ஏஜென்சி பை ராட்டிஃபிகேஷன். ஓகே, இங்கே அந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ராட்டிஃபிகேஷன் மே பி இம்ப்ளைடாக இருக்கலாம், எக்ஸ்பிரஸாக கூட இருக்கலாம். தட் இஸ் ஏஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பிரின்சிபல் பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் இதுக்கு பேர் ராட்டிஃபிகேஷன். அந்த ராட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிரஸ் ராட்டிஃபிகேஷனாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடு ராட்டிஃபிகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ 8th கொஸ்டினுக்கு எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடு. Okay, next question, number 9. Dash is a person employed to do any act for another or to represent another in dealing with the third person. It is nothing but meaning of agent. Who is an agent? அப்படி அதுக்கு ஆன்சர் தான், agent is a person employed to do any act for another or to represent another in dealing with the third person. So இது fill in the blank answer வந்து agent. Okay, question number 10 போகிறோம். A contract of bailment is dash if the bailee does not act with regard to the goods bailed inconsistent with the conditions of bailment. bailment பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கூட்ஸை வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃபார் பர்டிகுலர் பர்பஸுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூ வீலர் அல்லது மோட்டார் வெஹிக்கிளை நம்ம ரிப்பேர் ஷாப்புக்கு கொடுக்குறோம். அவர் ரிப்பேர் பண்ணி நமக்கு திருப்பி கொடுக்கணும். சப்போஸ் அந்த ரிப்பேர் ஷாப் ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்காம அவருடைய ஓன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்டை அவர் மீறான்னு அர்த்தம். ரிப்பேர் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். ரிப்பேர் பண்ணி அவருடைய பர்சனுக்கு யூஸ் பண்ணால் இங்கே வந்து இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த கண்டிஷன்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கேஸில் கான்ட்ராக்ட் என்ன ஆகும்னு சொன்னால் voidable at the option of the
ஆஃபரார், பெயிலார். சப்போஸு அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, பெயிலார் நினச்சா அதை வந்து ஓகேன்னு எடுத்துக்கலாம். இல்லை அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கான்ட்ராக்டை கூட கேன்சல் பண்ணலாம், இல்லை அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து ஒன்று வாய்டு, இன்னொன்று வேலிடு, மூணாவது வந்து வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த ஒன் பார்ட்டி. இங்கே பெயிலர் நினச்சா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபோர் அந்த fill in the blanksக்கு ஆன்சர் வந்து a contract of bailment is voidable at the option of the one party. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த வீடியோவில் இதுவரைக்கும் கான்ட்ராக்ட் ஆக்டில் fill in the blank கொஸ்டின் 10 ஐட்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.